இந்தியால நீங்க ஸ்னோ பார்க்கணும்னா எங்க போவீங்க? ஜெனரலா எல்லாருமே சிம்லா, மணாலி, காஷ்மீர்னு போவீங்க. இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துக்குலாம் நெறைய பேர் போறனால ரொம்ப கிரவுடடா இருக்கும். நான் ஒரு சூப்பரான ஸ்டேட் சொல்றேன். ரொம்ப கிரவுட் இல்லாத இடம். நீங்க இங்க மினிமம் பட்ஜெட்லயே போயிட்டு வந்துரலாம். அந்த ஸ்டேட் எதுனா சிக்கிம் தான். சிக்கிம்க்கு எப்படி போறதுன்னு சொல்றேன். டைரக்ட் ஃளைட் இல்ல. நீங்க அதனால நீங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பாக்டோக்ரா ஏர்போர்ட்ல இருந்து 5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி கேபிட்டல் ஆஃப் சிக்கிமான கேங்டாக்குக்கு போகணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்னோ எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா இங்க ஸ்னோ இருக்காது. பட் நீங்க நார்த் சிக்கிம் போனீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நான் வந்தப்போ -16 டிகிரி வெதர் இருந்துச்சு. வேற லெவல் என்ஜாய் பண்ணேன். ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள ஸ்னோ பார்க்கறதுக்காக விசிட் பண்ண வேண்டிய ஜெனரல் பிளேசஸ் எதுனா லாச்சுங் 0 பாயிண்ட் சோம்கோ லேக் இங்கெல்லாம் நீங்க போலாம். அண்ட் இந்த பிளேசஸ்க்குலாம் போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட 1 டே பிஃபோரா நீங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஜெனரலா டிரைவர்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ஆபரேட்டர் வந்து வாங்கி வச்சிருவாங்க. நான் பிப்ரவரி மந்த்ல போயிருந்தேன். ஹெவி ஸ்னோஃபால்னால எல்லா பிளேஸ்க்கும் என்னால விசிட் பண்ண முடியல. ஒரு சில பிளேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. க்ளோஸ் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெஸ்ட் டைம் டு விசிட் ஸ்னோஃபால்னா டிசம்பர் டு மார்ச் தான். உங்களுக்கு சிக்கிம் போறதுக்கு பட்ஜெட் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பட்ஜெட்னு கமெண்ட் பண்ணுங்க.